ஆண்களின் மிகப்பெரிய பலவீனம் இதுதான். ஒரு மனிதனுக்கு பல திறமைகள் இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், பெரிய கனவுகளும் இருக்கலாம். ஆனால் அவன் மனதில் இருக்கும் சில தவறான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவன் வாழ்க்கை மெதுவாக உடைந்து போக ஆரம்பிக்கும். இன்று பலர் வெளியிலிருந்து நல்லவர்களாக தெரிகிறார்கள். ஆனால் அவர்கள் தனியாக இருக்கும் நேரத்தில் தான் உண்மையான போராட்டம் நடக்கிறது. யாரும் பார்க்காத நேரத்தில் மனசு சில தவறான விஷயங்களுக்கு அடிமையாகி போகிறது. இன்னொரு முறை மட்டும் என்று உள்ளே ஒரு குரல் வரும். அந்த ஒரு குரலுக்கு பலர் அடிமையாகிறார்கள். ஒரு மனிதனின் உண்மையான பலம் உடல் வலிமையில் இல்லை, அவன் தனது ஆசைகளை கட்டுப்படுத்துகிறானா என்பதில் தான் இருக்கிறது. ஏனெனில் கட்டுப்பாடு இல்லாத ஒரு உணர்ச்சி ஒரு மனிதனின் மன அமைதியையும் நேரத்தையும் லட்சியத்தையும் மெதுவாக சாப்பிட்டுவிடும். நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல எதிர்காலம் பற்றிய கனவு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் மறைவாக தவறான விஷயங்களில் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தால் நீங்கள் கட்டிய வாழ்க்கை ஒரு நாள் உங்கள் கண் முன்னே சரிந்து போகும். பலர் வெளியில் தோற்கவில்லை, அவர்கள் தனிமையில் தான் தோற்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் செய்யும் சில தவறுகள் ஒரு நாள் மனதை பலவீனமாக மாற்றிவிடும். அதற்கு பிறகு கவனம் குறையும், தன்னம்பிக்கை குறையும், வாழ்க்கையிலிருந்து உற்சாகமும் மெதுவாக மறைந்து போகும். என் சகோதரனே, உன்னை பலவீனப்படுத்தும் விஷயத்துக்கு தொடர்ந்து உணவு கொடுக்காதே. சில நிமிடம் இச்சைக்காக நீ பல வருடங்கள் கட்டிய எதிர்காலத்தை இழந்து விடாதே. ஆசை வரலாம், அது மனித இயல்பு. ஆனால் அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதே உண்மையான வெற்றி. உன்னை உயர்த்தும் விஷயங்களை தேடு, மனதை சுத்தமாக வைத்துக்கொள், நல்ல பழக்கங்களை உருவாக்கு. ஏனெனில் ஒரு மனிதனை உயர்த்துவதும் அவன் மனம்தான், அவனை அழிப்பதும் அதே மனம்தான். வெற்றியை நோக்கி போ, நான் சென்று வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.